வணக்கம் நண்பர்களே, நம்ம கூட இன்னைக்கு அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் இலா தமிழடியான் அவர்கள். பறையர் அரசியலை, அந்த பறையர் அடையாள அரசியலை முன்னெடுப்பதிலும், தமிழர்களுடைய வரலாறை மீட்டு உருவாக்கம் செய்கிறதிலையும் தீவிர முனைப்போடு இருக்கிறார். குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்களுடைய ராஜராஜ சோழன் அவர்கள் மீதான விமர்சனத்தை கடுமையாக கண்டித்து அவர் ஒரு பதிவு எழுதியிருந்தார். அவர் யார் என்னங்கிறத முதல்ல அவர்கிட்ட போயிடலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எனக்கு இலா தமிழடியான் அவர்களுடைய எழுத்துக்களை வாசிச்சிருக்கேன். உங்களுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு எளிய மகன், கர்நாடகத்தில் வாழ்கிறேன். என்னுடைய பூர்வீகம் திருவள்ளூர் இருக்கக்கூடிய ஈக்காடு. ஆனாலும் ஒரு 5-6 தலைமுறைகளாக பெங்களூர்ல தான். அந்த தங்கவயல் பணிக்காக போன அந்த இல்லை, பெங்களூர்ல தான் நம்ம. சரி, பெங்களூர்ல தான். ஆனால் தங்கவயல் எல்லா கர்நாடகத்தை சார்ந்து எல்லா இதுலேயும் என்னுடைய நான் ஒரு தொழில். நீங்கள் பெங்களூர் தான்? என்னங்கய்யா, நீங்கள் பிறந்து பெங்களூர் தான்? ஆமாம், நான் பிறந்ததும் பெங்களூர் தான். என்னுடைய அப்பா பிறந்து வளர்ந்தது பெங்களூர். மெட்டலர்ஜிக்கல்ல எனக்கு விருப்பம் இருந்தது, இரும்பு உறுப்புல. இந்த இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? இந்த ஆய்வு தளம், இந்த தமிழ் என்னை வளர்த்ததே இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்குள்ள கொண்டு என்னுடைய ஆசிரியர் தான், கிழார் அப்படின்னு. அவர் பெருஞ்சித்தனாருக்கு நெருங்கிய நண்பர். பெருஞ்சித்தனார் அவங்க பெங்களூர் வரும்போதெல்லாம் கிழார் வீட்டில் தான் தங்குவார். படிக்கிற காலத்துலேருந்தே இவங்களுடைய பேச்சு இதெல்லாம் நம்மள தமிழ் சார்ந்து இங்கிறதுக்கு எனக்கு அச்சாரமிட்டவர்கள். இதுக்குள்ள வந்தீங்க. இதில் நீங்கள் எப்படி தமிழ் சார்ந்த இதுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுல தீவிரமானீங்க? வாழ்கிறது கர்நாடக மாநிலம், நிறைய நெருக்கடி இருக்கும். பேப்பரை படித்தாக்கா தெருவில் பேப்பர் எடுத்துகிட்டு போக முடியாது, தமிழ் போட முடியாது. ஒரு அந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருந்தது. 91 காலகட்டத்திலேயே நம்ம கடுமையான அடக்குமுறை. ஈழ போராட்டத்துக்கு முன்பே கர்நாடகத்தில் தமிழருக்கும் கன்னடருக்குமான போராட்டம் வெடித்த காலமண்டா உண்டு. அதனால நமக்கு வளர்த்தவுள்ள தமிழ் அறிஞர்கிட்ட தான் நம்ம வளர்ந்தோம். அதே மாதிரி பழகம் அந்த மாதிரி தமிழ் இதோட இனம் சார்ந்து நம்ம நிறைய இயங்கியதுனால அந்த இலக்கியங்கள் முழுக்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஈடுபாடுங்க உண்டு. சங்க இலக்கியம் முழுக்க? ஆமாம், சங்க இலக்கியம். நான் படிக்கிறதே சங்க இலக்கியம் தான் நிறைய படிக்கிறேன். ஏன்னா அதில் தான் நிறைய தரவுங்க கிடைக்குது. அதனால சங்க இலக்கிய புத்தகம், புறநானூறு, அகநானூறு எல்லாமே எல்லாமே வீட்டில் இருக்கும். எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் வாசி. ஓ சரி. இப்போ திருமாவளவன் அவர்களுடைய அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் கர்நாடகத்தில் வாழ்கிறேன். இப்போ ஒரு பல தலைமுறையாக கர்நாடகத்திலே நான் இருந்துட்டேன்னு வச்சுங்க. இப்போ அந்த மொழி அழிஞ்சு போச்சுன்னு பேச்சு வழக்கில் இல்லை, பேச்சு வழக்கு இல்லைன்னு வச்சுங்க. பழகிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்னுடைய வார்த்தைங்க எப்படி இருக்கும்? மொழி தெரியும். இப்போ இங்கேருந்து பெங்களூரில் அழகாக நாங்கள்லாம் பேசி பேசி அங்கேயே இருந்ததுனால நாங்கள் ஒரு தூய்மையாக பேசுகிறோம். ஆனால் கர்நாடகத்தில் பல தமிழர்கள் எப்படி பேசுவாங்கன்னா மொழி கொஞ்சம் திரிப்பாக தான் பேசுவாங்க. ராஜராஜ சோழன் அவனுடைய மூதாதைகள் பிறந்த ஊர் எங்க? இது தெரிஞ்சுக்கணும்ல. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய பரம்பரை, அவங்க உருவான இடம். ஆனால் தூய தமிழர்கள் தான். அவங்க பிறந்தது விஜயநகரத்தில் தான் பிறந்தாங்க. விஜயநகரம் தான் அவங்களுடைய பிறப்பு, விஜயநகரம் தான். அப்போ அவங்க கன்னடத்தை அந்த வடமொழி, கன்னடா அன்னைக்கு உருவாகல, ஆனா வடமொழி இருந்ததுல அந்த தாக்கம் அவங்க மேல இருக்கதான் செய்யும் இல்லையா? ஆனா அந்த தாக்கத்துல இருந்து உடைச்சு தானே வெளியே வராங்க. அது எப்படி அவங்கள வடமொழி அடிமையில் எப்படி சொல்லிடுறீங்க? அவன் வெளியே வந்த பிறகு அவன் எப்படி அவன் இந்த மண்ணுக்காக வேலை செய்யறான், அவன் என்னென்ன வேலை செஞ்சிருக்கான், அவனுடைய பாடுங்க என்ன, அதை தானே நம்ம பார்க்கணும். ராஜராஜ சோழன் இந்த மண்ணுக்காக என்ன செஞ்சான்? கரிகால சோழன் ஒரு கல்லணை கட்டினா 2000 வருஷம் ஆகி கூட இன்னைக்கு மக்கள் அதெல்லாம் பயன்பாடு இருக்குது தானே. அதே மாதிரி ராஜராஜ சோழன் கட்டின வாய்க்கால்கள் இன்னைக்கும் இருக்குல்ல. அதனால இன்னைக்கு 1000 வருடம் ஆனா கூட இன்னைக்கு அதனால நம்ம சாப்பிட்றோம் இல்ல. எப்படி அவங்களை நீ பேசுறதுக்கு எப்படி வருது? தரவுகளோட தமிழ் மன்னர்கள் இந்த மாதிரி ஆயிட்டாங்க. வேதாச்சலம் என்கிற ஒருவர் தான் மறைமலை அடிகளான இல்லையா? அப்ப மறைமலை அடிகளான நீ எடுத்து பேசணுமா, வேதாச்சலத்தை பத்தி பேசணுமா இல்லையா? அறிவு இருக்கணும் இல்லையா? இப்ப இந்த மாதிரி தான் நமக்கு கோவம் வருது. அவங்க ஒரு கட்டத்துல இப்ப நம்ம கூட பேர் வச்சுக்கிறையா? இப்ப தூய தமிழ் பேர்ல வைக்கிற இன்னைக்கு தமிழருங்க ஜாதகம் கேட்கிறோம். அந்த ஜாதகம் அவன் என்ன சொல்றான்னு அது கொண்டு வைக்கிறோம். பூமிகான்றோம், ஏதோ பேரும் வச்சுக்கிறோம். ஆனா தமிழர்கள் இல்லையா? ஏன் தமிழர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அந்த பேரை வச்சு ஒருத்தன் அவன் தமிழர் இல்லைன்னு எப்படி சொல்ற நீ? அந்த காலகட்டத்துல என்ன நடைமுறை இருக்கோ நடைமுறை இருந்தது. அப்ப அதை ஏத்துக்கிட்டாங்கிறது குற்றச்சாட்டு. வடமொழியை ஏத்துக்கிட்டாங்க, சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாங்க, பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படிங்கறத ஐயா நாம தலைப்பட்டு இருக்கிறோம். 1000 ஆண்டு தலைப்பட்டு, அதாவது 600 ஆண்டு கலப்பிரர்களுடைய இதுல தலைப்பட்டு இருக்கிறோம். அதை கட்ட உடைச்சு வெளியே வராங்கல்ல. பராந்தக சோழன், நீங்க நல்லா பாருங்க, பராந்தக சோழன் யாரு? விஜயாலய சோழனுடைய மகன்.
அதே மாதிரி வந்து விஜயாலய சோழனுக்கு 2 மனைவி இருக்கிறனால இது வந்து வரலாறு புரிஞ்சுங்க. இந்த இந்த முன வரலாறு பேசக்கூடாது. ஒரு வரலாறுனா தெளிவா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பராந்தக சோழனுடைய தந்தை பேர் வந்து விஜயாலய சோழன். விஜயாலய சோழனுடைய முதல் மனைவி யாருன்னு கேட்டா முதலாம் கிருஷ்ணனுடைய மக இளங்க பிச்சி. நாலாவது பாத்துங்க, அங்க தூய தமிழ் பேர் இருக்கு. எங்க பாதாமியில வந்து தூய தமிழ் பேர் இளங்க பிச்சி அந்த அம்மாவுடைய பேரு. அந்த அம்மாவுக்கும் விஜயாலய சோழனுக்கும் பிறந்தவன் கன்னரதேவன். அடுத்து இங்க பல்லவ நாட்டுல வந்து என்னதுன்னா வாரிசு போர் நடக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க விஜயாலய சோழனுக்கு வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எங்களுக்கு நீ உதவுனா உனக்கு ஒரு பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த விஜயாலய சோழன் பல்லவர்களுக்கு சார்பா போறான். இவன் இருக்கான் தெரியுங்களா, நந்திவர்ம பல்லவன். நந்திவர்ம பல்லவனுடைய வீரபாண்டியனுடைய இவனுடைய மகளை வீரபாண்டியனுக்கு கொடுத்துருக்கிறான். அப்ப வீரபாண்டியனும் நந்திவர்மனும் ஒரு சார்பாகவும் பல்லவர்களுக்கு வந்து சோழர்கள் விஜயாலய சோழன் ஒரு சார்பாக நின்று போரிடுறாங்க. போருக்கு போறதுக்கு முன்னால என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த பல்லவனுடைய மகளாகப்பட்ட மகளை வந்து திருமணம் பண்ணிக்கிறான். இந்த பல்லவ மகளுக்கும் விஜயாலய சோழனுக்கு பிறந்தவன் தான் பராந்தக சோழன். முதலாம் கிருஷ்ணனுக்கு பிறந்தவன் கன்னரதேவன். கன்னரதேவன் ராஷ்டிரகூட அரசன் ஆகிறான். அவனை கன்னடன் சொல்லுவீங்களா? ஆனா கர்நாடகத்தை ஆட்சி செஞ்ச கன்னடம் தான் அவன். ஆனா அவனுடைய பிறப்பு எங்க இருக்கு? தமிழன்கிட்ட தானே இருக்கு. இது யாருன்னு பேசுறாங்களா? கன்னரதேவனுக்கும் பராந்தக சோழனுக்கும் போர் நடக்குது. இங்க நம்ம சென்னையில தான் நடக்குது இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க, இப்போ கன்னடன்ற ஒரு மொழி கிடையாது. கன்னடன்ற ஒரு மொழி உருவானது 1000 வருஷம் கூட இன்னும் ஆகல. அதுக்கு கவிராஜ மொழிக்காரங்களும் ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய மொழி பெருமையை சொல்லுவாங்க. அதாவது கன்னடர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க வரலாறு வந்து சொல்லுவாங்க. ஆமா. அப்போ ஒரு மொழி உருவாகிறதுக்கு முன்னால திரிபடைஞ்சு அந்த மொழி வந்து குழப்பம் ஏற்பட்டு தான் வந்து ஒரு மொழி உருவாகும். கேசிராஜன் அந்த அடிப்படையில ராஜராஜ சோழன் வந்து இந்த தமிழர்கள் எப்படி தமிழர்னு சொன்னா ராஷ்டிரகூடர்களும் தங்களை பராந்தகர்கள் சொன்னாங்க. பரமார அரசர்கள் தான். ஏன்னா பறையர் வரலாறு எடுத்தா தான் இங்கெல்லாம் வரும். பரமார அரசு தான். நீங்க எடுத்து வரலாறு எடுத்து வந்தா பரமார அரசு வடக்கே இருந்தது மிகப்பெரிய அரசு பரமார அரசு. ராஷ்டிரகூடர்களும் பரமாரர்கள் தான். இங்க இருக்கிற மூவேந்தர்களும் பராந்தகர்கள் தான். நீங்க எகிப்து போனா கூட பாரவோன்கள் தான். அரசு அப்படின்னாவே இந்த பறை அப்படின்ற ஒரு இதுல தான் வரும். அப்ப இலக்கணம் என்ன சொல்லுதுன்னாக்கா அகத்துறை இலக்கணம் அரில் தவ உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறம்பட கிளப்பின் வெற்றித்தானே குறிஞ்சியது புறனே உட்குவ தோன்றும் ஈரேழு துறைத்து. குறிஞ்சிதான் வந்து முதல் அரசுக்கான காரணம். அது தெளிவா சொல்றாங்க. அப்ப குறிஞ்சியில இருந்தா முதல் அரசு தோன்றுது. இலக்கணம் சொல்லுது நம்ம கிட்ட. அகத்துறை இலக்கணம் அரில் தவ உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறம்பட கிளப்பின் வெற்றித்தானே குறிஞ்சியது புறனே. அப்ப பறையன் கிட்ட தான் வந்து அரசு தோன்றுது. அப்ப பறையன் தமிழன் சொன்னாக்க ராஜராஜ சோழன் யாரா இருப்பான்? அவன் எப்படி வந்து ஆரிய அடிமையாரான்? ஆரியர்களை எதிர்த்தவன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் வழியில வந்தவங்க. இவங்க எப்படி வந்து வடமொழி ஏத்துக்குவாங்க? ஒரு காலத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவன் வந்து கங்கைபுரத்துல இருந்து சில வேதியர்களை கொண்டு வந்து வைக்கிறான். அது வந்து செஞ்ச தவறு இருக்கு. அது வந்து பக்தியின் பால் செய்யப்பட்டது. இன்னைக்கு நாம கூட செய்யறோம். அதைத்தான் திருமாவளவன் சுட்டி காட்டுறாரு. அதை வந்து நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி, திருமாவளவன் சொன்னது சரியா தவறா? நேரடியா வாங்க. திருமாவளவன் சொன்னது சரியா தவறானா காலத்துக்கு நம்ம வந்து பார்க்கணும். இடம் காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். காலத்தை அன்னைக்கு இருந்த காலகட்டம் எப்படி இருந்தது? இப்படியெல்லாம் தவறு செஞ்சுட்டாங்க இப்படி பேசு. நம்முடைய மன்னர்கள் கூட ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்ததுனால நம்ம விழுந்தோம்னு நீ சொல்லு. திருமாவளவனுக்கு என்ன நோக்கம்? இதை இப்போ பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? திருமாவளவன் நோக்கம் வந்து பிழைப்பு தான், பிழைப்புவாதம் தான். அவருடைய கட்சியை வந்து எங்கேயாவது அடகு வச்சு அவருடைய அதுக்கு தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தணும், தமிழனை இழிவுபடுத்தணும். அவர் தமிழரா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப கடந்த காலத்துல இருந்து அவருடைய நான் 87ல இருந்து வந்து பெங்களூருக்கு வந்தார் அவர். அப்பவே வந்து நான் அவரை கணிச்சிருக்கேன். 87 எல்லாருமே இந்த சந்தேகத்தை எழுப்புறீங்க. அப்படி திருமாவளவன் தமிழரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை பலரும் எழுப்புறாங்க. தமிழ் சார்ந்தும் வர்றதுல பறையர் சார்ந்தும் வர்றதுல நீ பறையர் சார்ந்து நீ வந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு. நீ பறையன்னு சொன்ன செருப்புல அடிக்கிறேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றது? அப்ப நீ பறையர் என்றால் பறையர்னு சொல்லிட்டு வரவங்க செருப்பால் அடிங்க அப்படின்னு திருமாவளவன் சொன்னதுல இருந்து நீங்க அவர் பறையர் இல்லைங்கிற முடிவுக்கு வர்றீங்களா? இல்ல, அதுக்கு முன்னிருந்தே அவருடைய நடவடிக்கை வந்து தமிழ் சார்ந்து இல்ல, அவர் திராவிடம் சார்ந்து தான் இருக்காரு. திராவிடத்தை வந்து இந்த பறையர்கள்ல ஐதாசர் பண்டிதர் அவங்க எல்லாம் ஆரம்பிச்சு வச்சது தானே அப்படின்னு தானே சொல்றாங்க. அவர் ஏதாவது அதனால அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. MC ராஜாவுக்கு நிகழ்ச்சி ஏதாவது எடுத்திருக்காரா?
நான் இப்ப எனக்கு தெரியல, எடுத்திருக்கிறேன், எம்சி ராஜாக்கு எடுத்திருக்கிறேன். ம். அம்பேத்கர் எங்க வந்தாரு அரசியல் இதுக்குள்ள? ம். முதல் வட்டமேஜ மாநாட்டுக்கு ரெட்டமலை சீனிவாசன் எல்லாம் இருக்கும்போது அம்பேத்கர் எங்க வர்றாரு? ம். எம்சி ராஜாவுக்கு இருந்த பங்களிப்பை வந்து யார் தூக்கி எடுக்கு? எம்சி ராஜாவை யார் துரோகியா மாத்தினாங்க? ம். எம்சி அதாவது அம்பேத்கரை உள்ள கொண்டு வரதுக்காக எம்சி ராஜாவை துரோகியா மாத்துறாங்க. ஓ. இந்த வரலாறு நம்ம பேசி ஆகணும்ல. அப்ப எம்சி ராஜாவை நீ தாங்கலன்னா அவர் அம்பேத்கரை தாங்குறன்னா அம்பேத்கரை நீ ஏற்றுக்கொள், வானான்னு சொல்ல. நீங்க அம்பேத்கர் ஏத்துக்கிறது இல்லையா? யாரு? நீங்க அம்பேத்கர் நாங்க அம்பேத்கரை ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா அம்பேத்கரை ஏத்துக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. ம். எப்போ எம்சி ராஜாவுடைய அந்த வரலாறை நம்ம வந்து உள்வாங்குறோமோ அப்ப நம்ம அம்பேத்கர் ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதை தான் திருமாவளவன் சொல்றாரு. இவங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் வந்து பெரியாரை புறக்கணிச்சாங்கன்னா அடுத்து வந்து அம்பேத்கரை புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயா, அதுபடி தான் நடக்கிறீங்க. நம்ம அப்பா, நீங்க, நான், அண்ணன் தம்பி, ம். நாம ஒரு வீட்டுல வாழ்றோம். ம். இவர் பக்கத்துல இருந்து வந்திருக்காரு. ம். அவரை கொண்டு வந்து நம்ம படுக்கிற இடத்துல படுக்க வைக்க முடியும்? ம். யாரா இருந்தாலும் வெளியே நிக்க வை. வெளியே நிக்க வச்சு இந்தாப்பா இவனுக்கு என்ன சாப்பிட, சரி நீ நல்லவனா கேட்டோம்னா போ. அதாவது பறையர்கள் வந்து அம்பேத்கர் கிட்ட இருந்து விலகணும்ன்றீங்க. நீ அரசியல் ஏத்துக்கோ. பறையருக்கான அரசியல் தனிச்சு பறையர்களுக்கான அரசியலை முன்னெடுக்கணும், பறையர் ஆளுமைகளை முன்னெடுக்கணும். ஆமா, பறையர் ஆளுமையை முன்னெடுத்துட்டு வாங்க. அம்பேத்கர் பின்னாடி சுத்தாதீங்கிறீங்க. அம்பேத்கர் இப்ப தலித்துன்னு போறதுனால கன்னடக்காரனும் தலித்துன்னு சொல்றான், தெலுங்கனும் தலித்துன்னு சொல்றான், தமிழ்காரனும் தலித்துன்னு சொல்றான். இப்ப யாரு வந்து அங்க வந்து முன்னுரிமை யாரு கிடைக்கும்? தமிழ்நாட்டுல இருக்கீங்க, நான் கர்நாடகத்தில் இருக்கிறேன், எங்களுக்கு அங்க எதுவுமே கிடைக்கிறது இல்ல. நாங்க அது அந்த தேசிய இந்தியா முழுக்க நடக்கப்படுற தாக்குதல் விஷயத்த இவங்க எல்லாம் தலித்துங்கிற அடிப்படையில ஒன்னா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இருக்கட்டும். தமிழ்நாட்டுல வரும்போது யாருக்கு முன்னுரிமை கிடைக்குது? யாருக்கு உரிமை கிடைக்குது சொல்லுங்க பாருங்க. இந்த உள்ஒதுக்கீடு இருக்குங்களா? இந்த உள்ஒதுக்கீடு 3% கொடுத்துருக்கேன். 3% கொடுத்து கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸி அவங்களுக்கு தான் சொல்றேன். அப்போ 6% இப்போ நான் பறையர்களுக்கு என்ன கொடுத்தேன்? 18% அங்க 72 சாதி இருக்கு உள்ள. 76 சாதி இருக்கு. அப்போ எல்லாமே வந்து அருந்ததி கொடுக்குறான்னு சொன்னா அதுக்கும் நீ வந்து கையெழுத்து போட்டு நீ வந்து திராவிடத்தின் பக்கம் நின்னா அப்ப இந்த மக்களுக்கு என்ன பண்ற? எனக்கு எதுவுமே இல்லையாப்பா. நானும் பிச்சை எடுக்கிற நிலையும் தானே இருக்கிறேன். நானும் ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கிறேன். நீ எங்கிருந்தோ ஆந்திராவிலேருந்து வந்த கூட்டத்துக்கு வந்து நீ 3% உள்ஒதுக்கீடு, அது மிச்சம் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சி உனக்கு, அப்படி எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டா மிச்சம் இருக்கிற என்னுடைய மக்களுக்கு என்ன கொடுக்குற? அப்போ நம்ம பறையர் அரசியல் தனிச்சு வேணும்னு கேட்குறோம்ல. இப்போ திராவிட அரசியல்லேருந்து பறையரை வெளியேடுன்றோம். இப்போ ஏன் அப்படின்னாக்கா அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அயோத்திதாசரையே எதிர்க்கிறீங்களா? அயோத்திதாசரையே எதிர்க்கிறீங்களா? அயோத்திதாசர் வந்து நம்ம வந்து என்னைக்குமே வெறுக்கலையா. அவன் வந்து மிகப்பெரிய மகான். ஒரு சிறு தவறுங்க செஞ்சுருக்காங்க. அந்த தவறை வந்து நம்ம நீக்கிறதுல எந்த ஒரு மானமும் இல்லை. அதனால அதுக்காக அயோத்திதாசரை வந்து நம்ம தள்ளிடுறோன்னு இல்லை. ஐயா வந்து அன்னைக்கு பௌத்தத்தை ஏற்றுக்கினாரு. அவர் பௌத்தத்தினுடைய வரலாறு தெரிஞ்சிருந்தே தெரியல, நமக்கு தெரியாது. எல்லாமே எல்லா மனிதனுக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. அவர் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு பாலியல் ஆரம்பிச்சு எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு பௌத்த. ஆமாம், அவரை கூட்டின்னு போகணுன்னு ஒரு தெலுங்க அங்கே போய் இலங்கையில் போய் அவர் பௌத்த மதம் மாறிட்டு இங்கே வராங்க. அவர் பௌத்த மதத்துக்கு கொண்டு போகணும் ஒரு யூதன். இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து திட்டமிட்டு அவரை வந்து மடைமாத்துறாங்க. அவரும் வந்து பௌத்த மதத்தை வந்து இப்போ நான் கடைசிக்கு இப்போ நாம கூட வந்து என்ன பண்ணுறோம், புத்தம்னா ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு புத்தன், இயேசு, காந்தியன் எல்லாம் வந்து பாட்டெல்லாம் கூட நம்ம பெருசாக பாடுறோம். ஆனால் புத்த மதத்தால் நமக்கு எவ்வளோ கேடுன்றது வந்து நம்ம பார்க்கும்போது உள்ளே போனதே தெரியுது. நீலகேசி படித்தா தானே தெரியுது. புத்த மதத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ இப்போ நீலகேசியை படி. நீலகேசி ஐயா படிச்சிருப்பாரா? அவர் நீலகேசி படிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பௌத்த மதத்தை தூக்கி குப்பையில் போட்டிருப்பாரு. அயோத்திதாசர் இதெல்லாம் படிக்காம தான் வந்து இந்த திராவிடம்ங்கிறத உருவாக்குனாருன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, அவர் வந்து ஒரு பேர் வச்சிருக்காரு, திராவிடம்னு ஒரு ஏத்துக்கினாரு ஆச்சுங்களா. அது வந்து திராவிடன்னு பௌத்த இதில் தான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சொல் வருது. தமிழர்கள்லாம் திராவிடன்னு அவர் நினைச்சிருப்பாரு. அவர் செஞ்ச தவறு அப்படின்னு சொல்ல செய்யற தவறு ஒரு சின்ன தவறு. அதுக்காக அவரை நம்ம மொத்தமாவே அவரை நம்ம தள்ள முடியாது. அதே சமயம் அவர் சொன்ன திராவிடத்தையும் ஏத்துக்கல. முரண்பாடுக்கு உட்பட்டவங்க தான் எல்லாமே, யாருமே முரண்பாட்டுக்கு அப்பாற்பட்டு. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து பௌத்தத்தை தூக்கி பிடிக்கிறதுனால நீங்க வந்து திருமாவளவன் விமர்சிக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? திருமாவளவன் பௌத்தத்தின் அடிப்படையில் தான் அவர் ராஜராஜ சோழர் எல்லாத்தையுமே விமர்சிக்காரா? அவர் எந்த மதத்தினே சேர்ந்து போட்டோம். என்னுடைய பறையற்குடிய அவர் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? நீ எந்த பௌத்த மதத்துல இரு, இல்ல இஸ்லாமிய மதத்துக்கு போ, இல்ல கிறிஸ்தவ மதத்துக்கு போய், எந்த மதத்துலயும் போய் தொலைஞ்சு போனா அவனு சொல்ல. பறையர்களை நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்க? பறையன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன
மானமாயிடும். அவர் ஒரு பொதுவான அரசியல் தலைவரா வளர்ந்து வர்றார். நீங்க ஏன் அவரை வந்து பறையர்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐயா அவர் சொன்ன பெரியாரே கூட என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னா, ஒரு சாதி இப்போ வந்து எல்லாமே சமமாவன்னா, அவர் சிலர் பார்க்கணும். யாருக்கு எது கிடைக்கல, எது கிடைச்சிருக்கு பார்க்கணும். அது சாதி அடிப்படையில் தான் பார்க்க முடியும். ம். இப்போ கீழே இருக்கிறவனை மேலே எடுக்கணும்னாக்கா, கீழே இருக்கிறவன் யாருன்னு பார்க்கணும். சரி. அப்போ அந்த சாதி அரசியல் அங்கே தேவை. ம். இவனை மேலே எடுத்துன்னு வந்துட்டு பிறகு அப்புறம் சாதி ஒளி பரவாயில்ல. ம். நானும் சமம், நீயும் அதாவது உனக்கு 100 ரூபாய் உன் பாக்கெட்ல இருக்கு, எனக்கு ஒரு 100 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, நம்ம 2 பேரும் சமம். ம். நம்ம எங்க போனாலும் நீங்க நினைச்சதை நீங்க சாப்பிடலாம், நான் நினைச்சது சாப்பிடலாம். அப்ப எனக்கு 10 ரூபாய் இருக்குது, உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு. ம். நான் 10 ரூபாய் வச்சு இந்த தண்ணி கூட வாங்க முடியாது இன்னைக்கு. ம். நீங்க நிம்மதியா சாப்பிட்டு இருப்பீங்க. அப்ப எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? ம். அப்ப சாதி எப்போ ஒழிக்கிறது? ம். கீழே இருக்கணும்னு சமநிலைக்கு கொண்டு வந்து அப்புறமா நீ சாதி ஒழிக்கிறேன்னு இப்ப சொல்லி. நீங்க பேசுற அரசியல்ல சாதி ஒழிஞ்சிருமா? ஆ யாரு? நீங்க பறையருங்கிற அரசியல் முன்னெடுக்கிறீங்க. ஆமா, நாங்க ஆமா, சரி. அப்ப அதுல சாதி ஒழிஞ்சிருமா? நாங்க சாதி ஒழிக்கணுன்றதுக்காக இல்ல. ம். இந்த அடிமைப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, ம். மிதிக்கப்பட்டிருக்கிற மக்களை தன்மான உணர்ச்சியை தூண்டுறதுக்காக பேசுறோம். ம். இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய தன்னுடைய தான் யாருன்னு தெரியாம இருக்கிறாயா? ம். சரி, யாரு பறையர்னா யாரு? இந்த மொழியை இந்த மண்ணுக்கு தந்தவர்கள் பறையர்கள். ஓ. இந்த மொழியை நம்ம பேசுறோமே, இந்த மொழியை இந்த மண்ணுக்கு தந்தவர்கள் பறையர்கள். ஒரு அறிவு சமூகம் இது. ம். இன்னைக்கு எந்த குடியிலையாவது ம். ஒரு தான் செய்யற தொழிலை சார்ந்து அந்த பேர் வச்சிருக்காங்க, அந்த சாதிக்குள்ள இருக்கா? ம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தொழில் செய்றாங்க? உழுகிற பறையன், உழுபறையன். ம். இது வந்து ஒரு சாதி கிடையாது. ம். பறையன்றது ஒரு தனிப்பட்ட சாதி கிடையாது. இது வந்து ஒரு பேர் இனம். ம். உழுகின்ற பறையன், உழுபறையன். ம். போர்க்களத்துல போய் விழுந்து படக்கூடிய விழுபறையன். ம். மண்ணில் இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுத்து அது கட்டியாக கொண்டு வந்தவன் கட்டிப்பறையன். ம். ஓடுகிற ஆற்று படுகையில இருந்து ஓடி வர அந்த தண்ணீரை தடுத்து அதுல இருக்கிற தங்கங்களை எடுத்து அரித்து அரிப்பறையன். அணை கட்டியவன் அணைக்கட்டு பறையன். ம். 2 கோலை வைத்து தறியில வச்சு 2 கோலுக்கு நடுவே வந்து நூலை கோலி உடையை தைத்தவன் கோலிய பறையன். ம். அந்த கோலிய பறையன் இந்த ஆடைகளை கொண்டு போய் விற்றவன் சாலிய பறையன். ம். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு பேரா வருது இதுல. ம். எல்லாம் தொழில் வழியான ஒவ்வொன்றும் தொழில் வழி. பறையர்களாவே வந்து ஒரு அறிவு சமூகம், ஒரு அறிவு குடி. இதுல இந்தியாவில் மட்டும் இல்ல, ம். உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பு இருக்காது. உழுபறையன், விழுபறையன், கோலிய பறையன், சாலிய பறையன், ம். கம்மாள பறையன், ம். ஆ? வெள்ளாளப்பறை. வெள்ளாள பறையன். ம். 572 சாதிகள் இருக்கு, இது பிரிவுகள் இருக்கு. இதை எப்படி நீங்க சாதின்னு சொல்றீங்க? ம். பேசுறது ஒரு நியாயம் வேணாவா? ம். 502 பிரிவு, 572 பிரிவுகளே, அந்த தொழில் கிளைகளை ஒருங்கிணைச்சு தான் பறையன்னு சொல்றோம். அப்ப இது எப்படி ஒரு சாதி ஆயிடும்? இல்ல, இதுல இருந்து பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் ஏன் வந்து இழுக்கிறீங்க? இப்போ சாம்பவ பறையர்னு சொல்றாங்க. ம். என்ன சாம்பவ பறையர்னா? ம். சாம்பாருங்கிறது பறையரே கிடையாது. சாம்பார்கள் இப்ப அதுதான், அவன் கொஞ்சம் மேல வந்துட்ட பிறகு அவன் வந்து நான் கூட தான் சாம்பவ பறையர். ம். இல்ல, சாம்பவரோ இல்ல வள்ளுவரோ இல்ல வந்து பின்னட்டுகளை வேணான்னு சொல்றவங்கள நீங்க ஏன் இழுக்கிறீங்கங்கிறேன். இப்போ பறைங்கிற பேர்ல வச்சு ஏன் நான் இழுக்கல. ம். வரலாறு அப்படிதான் சொல்லுது. ம். உன்னை பறையன் தான் சொல்லுது. சரி, இப்போ கோழியர் வந்து தங்களை பறையர்னு சொல்ல வேணாம்ங்கிறாங்க. அவங்கள ஏன் நீங்க வந்து பறையர்னு சொல்றீங்க? என்கிட்ட வந்து என்னுடைய நண்பருங்க பல பேர் இருக்காங்க கோலிய இல்ல, பறையர். வள்ளுவர் வேணாங்கிறாங்க. ஏன் நீங்க வள்ளுவரை வந்து தான் அவங்கவுங்க என்னன்றாங்கன்னா, இந்த பறையன்ற சொல்லு அவங்களுக்கு தன்னைத்தானே இழிவாக்கியது அப்படின்றதுக்கு இவர்கள் தான் காரணம். இந்த திருமாவளவன் தலித்தியவாதிகள், ம். இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய இந்த போலி பகுத்தறிவாதிகள்லாம் சொல்லி தான் இவங்க தன்னுடைய சாதியை இழிவா நினைக்கிறாங்க. ம். இல்ல, சாதி அந்த காலத்துல தமிழ் மன்னர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு இவர்கள் வீழ்த்தப்பட்டாங்க. அதனால இவர்கள் வந்து இழிவுபடுத்தப்பட்டாங்க. சரி, அது அவங்க வந்து ஒவ்வொரு குடிகளும் இன்னைக்கு போன கிளைத்திருக்கிற ஐயா. பல தமிழ் குடிகள் எல்லாமே இதுல இருந்து போனதுன்னு நீங்க சொல்றீங்க. ஐயா, நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ உங்ககிட்ட ஆங்கிலத்தில் வந்து ஒரு சொல் இருக்கு. ம். என்னன்னு சொன்னா, ராயல் அப்படின்னுவாங்க. நாங்கள் ரொம்ப ராயல் ம். பேசுறோம் இல்லையா? ராயல்னா என்ன சொல்லுங்க? ராயலா இருக்காங்க, உயர்வா இருக்காங்க, அல்லது உயர்வா செழிப்பா இருக்காங்க. அதனுடைய வேர் சொல் எங்க வருது சொல்லுங்க பார்க்கலாம். ம். ராயினா என்ன? ராயினா கல்லு. ம். கிருஷ்ணதேவராயரு ம். இல்லையா ராயரு? ராயினா கல்லு. ம். ஏன் இதை கல்லுன்னு சொல்றான்? ஒரு குடிக்கு பேருக்கு ஏன் கல்லுன்னு சொல்றான்? ம். கல்லில் தோன்றிய இனம் இது. கல்லில் தோன்றிய இனம் இது. வரையில் தோன்றியவன் வரையர்கள். இப்போ ம். பாருங்க, குறிஞ்சி மக்கள்னு சொல்றாங்க. ம். இப்போ சீமான் கூட ஒரு நேரத்தில் சொல்லும்போது நான் அவருக்கு வந்து இது கொடுத்தேன், பதில் கொடுத்தேன், பயங்கரமாக கொடுத்தேன். நான் சீமானோட காட்டமாக பேசினேன்.
ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ணன் தம்பினா கூட சிலதை வந்து நம்ம கடுமையாக பேசிதான் ஆகணுமாக்குது. சீமான் இந்த திருமாவளவன் இல்லை, யார் பேசணும் நம்ம அவங்களுக்கு அது உரைக்கிறதுக்காக நம்ம பேசிதான் ஆகணுமாக்குது. அதுக்காக அவங்க மேலே தனிப்பட்ட பகை கிடையாது. வரையும் பறையும் ஒன்று. வகரம் தெரிந்தால் பகரம், இலக்கணம் தெரிஞ்சா வகரம் தெரிந்தால் பகரம், வரை பறையாகும். அந்த பரன் மேலே இருக்குது எப்படின்னு சொல்கிறோம். பரன்னா மேலே, அதுக்கு மேலே எதுவுமே இல்லாதப்போ அது பரன். அப்போ பரன்னா மேலே அப்படின்னா அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னப்போ அப்போ பறையன்றது எப்படி தாழ்ந்தவன் ஆயிடுவான்? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால பரமன்னு, பரமன்னா கடவுள்லயே வந்து பெருசு அப்படின்ற, மண்ணுனா நிலைத்த. ரெண்டு சொல்லி நான் போட்டு ரன்னகரம் போட்டா மண் அப்படின்னா நிலைத்த, அவனை மாற்ற முடியாது. அதுதான் மன்னர்கள். மன்னர்கள் மாற்ற முடியாதவர்கள். வேளியர்கள் மாற்றலாம், மன்னர்கள் மாற்ற முடியாது. அதனால்தான் பரமன் மேலோன். இப்ப இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கும் தான் பரமன் ஆகுறாங்க, பறையர்கள் ஆகுறாங்க. இந்த குறிஞ்சியில சீமான் பண்றது என்ன சொல்லிட்டாங்கன்னா குறவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க கூட கேட்டிருப்பீங்க, குறிஞ்சி மக்கள் குறவர் தான் அப்படின்னு. அவர் பல முறை பறையர்கள் தான் எல்லாமே அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு. ஆனா குறவர்கள் எல்லாம் இப்ப அது ஒரு 4 ஆண்டுக்கு முன்னால வந்து அந்த பேச்சு இல்ல வருது, குறவர் தான் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து என்ன நம்ம இலக்கியம் அதே பறை குறிஞ்சி திணையில இருந்தவங்க தானே பறையர். இதெல்லாம் பறையரோட இந்த பிரிவுல வர்றவங்க தானே. குறிஞ்சி என்பது 4 நிலைகளை கொண்டது. குறிஞ்சி என்பது 4 உயரமா இருக்கிறது வரை, வளைஞ்சி அப்படியே வர்றது கோடு. பார்த்துருப்பீங்க கோடு. கிழக்கு தொடருன்னு சொல்லலாம். அத்தை கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கடுத்து வந்தா குன்று, அதுக்கடுத்து வந்தாக்கா குறும்பு. புரியுதுங்களா? இப்போ அப்போ உயரமான மலையில இருக்கிறவங்க பறையன், தொடர்களை வாழ்வன் தோடர், தோடர்கள். இதெல்லாம் மலை சார்ந்த மக்கள் தான், பழங்குடி மக்கள் தான். அதுக்கப்புறம் குன்றுல வரக்கூடிய குறவர்கள், அதுக்கப்புறம் குறும்பர்கள், குறும்பாடுகளை ஆற்றுப்படுகையில குறும்பாடு மிகும். இந்த குறும்பருக்கு கூட வந்து இந்த மலை சார்ந்த மக்கள் தான் ஆச்சுங்களா. இப்போ மேல வரைன்னு சொல்றாங்க தெரியுமா, அந்த வரையில் வல்லினர் அகரம் போட்டா அவன் அந்தணன் ஆகிறான், இடைனர் அகரம் போட்டா அவன் அரசன் ஆகிறான். இந்த சொல் வேறுபாடு. அப்படியே வந்து தோடர்ல வந்து அது இது வராது, தோடாசுல வந்து டன்னகரம் வருது இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா அது ரெண்டுமே வந்து அவன் பூசாரியும் அவனும் ஒரே இதாக தான் இருப்பான். அதே மாதிரி வந்து குறவன்ல வந்து வல்லினர் அகரம் போட்டா அவன் பூசாரி, இடைநிற அகரம் போட்டா அவன் தலைவன். நீங்க எடுத்து பாருங்க, அகராதி எடுத்து பாருங்க. அப்போ ஒரே குடியில பூசாரி, அந்தணன், அரசன் ரெண்டுமே வந்து ஒரு சொல்ல வேறுபாடுல இருக்கும். வல்லினர் அகரம், இடைநிற அகரம் அப்படிதான் வரும். இப்போ நீங்க கல்லுக்கு வரணும், இது எல்லாருமே பார்க்கட்டும். இப்போ கல்லுக்கு வந்துடும். இப்போ இங்க ராயின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ராய் ஏன் வருது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கல்வியே வந்து கல்லுன்னு தான் சொல்றோம். கல்விக்கு கல், கல்லுனா கற்றுக்கொள். ஏன் இந்த சொல்லு வந்தது? அன்னைக்கு இவன் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அவன் கல்லுல தான், வரையில் வரைந்ததனால் அது வரைதலாச்சு, வரையிலே வரைந்ததனால் அது வரைதலாச்சு. கல்லில் சென்று படித்ததான் அது கல்வியாச்சு. இப்போ ஒரு மலை மேலே போனோம்னா நம்ம படியில ஏறி தான் போனோம், அந்த மலையில வந்து படியில ஏறி போனதனால் அது படிப்பு ஆச்சு. அப்ப எல்லாமே எங்கேருந்து வருது? இந்த பறை வரை என்று சொல்ல தான் அந்த கல்வியே தொடங்குது. அப்ப இந்த கல்வியை உருவாக்கியவன் பறையன் ஆகிறான். இந்த கல்வியை பறையர்களை ஆளுகிறவன் அரசன் ஆகிறான். இது தொடர்ச்சியா என்ன வருதுன்னா, அதனாலதான் வந்து எல்லா அரசர்களும் தங்களை பாரவோன்கள், பராந்தகர்கள், அங்க எகிப்துல எல்லாம் வந்துட்டு பாலைவன பகுதி, அங்க மலைங்க கிடையாது. அதனாலதான் அவன் அவ்வளவு பெரிய பெருமிடுங்களை கட்டுறான், வானியல் கோபுரங்களை வந்து மலை மாதிரி கட்டுறான். பாரவோன்கள் தான், இங்க வந்து பராந்தகர்கள் தான். நீங்க இந்திய அரசியலை எடுத்து பாருங்க, வடக்கே வரைக்கும் இந்த பாரவோன்கள், பராந்தகர்கள், பரமாரர்கள், ராஷ்டிரகூட வரைக்கும் இந்த இது வரும். ஏன்னு கேட்டா மலையில் தான் முதல்ல அரசு தோன்றுகிறது. அதுதான் வந்து நம்முடைய சங்க இலக்கியம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அகத்துறை இலக்கணம் அரில் தப உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறம்படை கிளப்பின் வெட்சித்தானே குறிஞ்சியது புறனே. புறம் என்பது குறிஞ்சிக்கு தான். போர் செய்யக்கூடிய உரிமை பறையர்களுக்கு மட்டும்தான் இலக்கணமே கொடுக்குது. புரியுதுங்களா? இப்ப இந்த இலக்கணம் இருக்கு, அகத்துறை இலக்கணம் அரில் தப உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறம்படை கிளப்பின் வெட்சித்தானே. வெற்றி போரை தொடங்குகிறவன் பறையர்கள், குறிஞ்சியது புறனே. அதுக்கு 7 துறை இருக்கு, போர் செய்யறதுக்கு 7 துறை இருக்குது. வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சி அது வளைத்தலாகும் ஊழிஞ்சை அதிர பொருதுவது தும்பையாம் போர்க்களத்தில் செரு வென்றோர் வென்றது வாகையாம்.
போர் செய்யக்கூடிய உரிமை பறையர்களுக்கு உரியது. ம். வேற யாரும் போர் செய்யக்கூடாது. மற்றவர்கள் செய்தா என்ன? மற்றவர்கள் போர் செய்ய மாட்டாங்க கேட்கலாம். ம். மற்றவர்கள் செய்தால் வம்பு. ம். இலக்கணம் இருக்கு. ஓ. வம்ப மல்லர்கள், ம். வம்ப மௌரியர்கள். இலக்கியம் நமக்கு வந்து பாடமா நடத்துறான். ம். இதெல்லாம் யாரும் படிக்கிறது இல்ல. சும்மா வந்து நான் தான் சோழ பரம்பரை, நான் தான் பாண்டிய பரம்பரை கண்டமேனிக்கு சொல்லிடுறது இல்ல. ம். இந்த பறை என்று சொல்லதான் அரசர்களே வருவாங்க. ம். விஜயநகர அரசு எடுத்துங்க. ம். விஜயநகர அரசு இன்னைக்கு எவனோ ஒருத்தன் சொல்றான், நாங்க வந்து தமிழ்நாட்டை வந்து விஜயநகர அரசு தமிழ்நாட்டை வந்து பிடிச்சி ம். பண்ணலையா, இன்னும் மீண்டும் ஒரு முறை எல்லாம் நம்மள வந்து வாலேந்தர் அச்சுறுத்துறதுக்காக ம். பேசுறானுங்க. விஜயநகர அரசு 4 குடிகளை உள்ளடக்கியது. ம். முதலில் சங்கம மரபு, ம். 2வது அரவேடு மரபு, 3வது துளுவ மரபு, 4வது தான் இந்த வந்தேரி நாயக்க மரபு. ம். இப்போ இது ராஜராஜேந்திர சோழன் இப்ப வந்து இல்லையா, திருமாவளவன் சொன்னார் இல்லையா, ராஜராஜன் அவனுடைய பாட்டன் வாழ்ந்த ஊர் தான் இது. ம். இந்த விஜயாலய சோழனுடைய பேரு தான் விஜயநகரம். ம். இவனுக்கு பெண் கொடுத்த ராஷ்டிரகூட மன்னன் இவனுக்கு பெண் கொடுத்ததுனால அந்த ஊருக்கு விஜயநகரம் பேர் வச்சான். ம். அதுக்கு முன்ன வந்து எழில்மலை நாடு. ம். அந்த எழில்மலை நாட்டை பிற்காலத்துல எலிமலை நாடா மாத்துறான் வந்தேரிகள். எலிமலைன்னு சொல்றான் எழில்மலையை பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், எலின்னு வந்து அவன் மொழியில திரும்பி மூஷிக நாடுன்னு பண்றான். மூஷிக நாடுன்னு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க களப்பிரர் காலத்துல போய் தமிழர்கள் போய் பல்லவர்கள் அதெல்லாம் கைப்பற்றின பிறகு அது பாதாமி சாளுக்கியர்கள் கைப்பற்றி அது பாதாமியா மாத்துறாங்க. சரி. பாதாமி சாளுக்கியர்கள் கைப்பற்றாங்க. அந்த பாதாமி சாளுக்கியர்களுக்கு பிறகுதான் இந்த சோழர்களுக்கும் அவங்களுக்கும் உறவு இருக்கு. ம். சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் உறவு முறை இருக்கு. ம். சாளுக்கியர்கள் பறையர்கள். ம். வரலாற்றுல எல்லாமே ஆதாரங்கள் இருக்கு. ம். அந்த ஆதாரம் எதுங்க, இந்த வரை தான், வரை பறைன்னு தான். இவங்க ராயர்கள், இங்க வரைன்றது அவன் ராயர்னு சொல்றாங்க. ம். வகரம் தெரிந்தால் அரையம் வரையம் ஆகிறது, வரையம் ராயம் ஆகிறது, ராயம் ராய் ஆகிறது. புரியுதுங்களா? அந்த சொல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் உடையும் போது அப்போ அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ராஜேந்திர சோழன் காலத்திலேயே வந்து அந்த எல்லாம் மொழி தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் வந்து விஜயநகரம் எப்படி இருக்கும்? விஜயநகரம் வந்து பாண்டியர்கள் இன்னைக்கும் வந்து நீங்க போனீங்கன்னாக்கா அரியார், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அரியார், தாவணிகரை அரியார் போனீங்கன்னாக்கா இடையில வந்து கூடல சங்கமும் போகுது. கூடல சங்கம்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல பதிப்பு இருக்கு. நான் படிச்சு வந்திருக்கேன் அந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல வீரபாண்டியன் போய் அங்க தங்குறான். பாண்டியன் கட்டின கோயில் அங்க இருக்கு. எங்க உஜ்ஜங்கி பாண்டியர்கள்னு அதுக்கு பேரு. உஜ்ஜங்கி பாண்டியர்கள் கர்நாடக தமிழ்நாட்டில் மட்டும் பாண்டியர்கள் இல்ல, உஜ்ஜங்கி, அதாவது வீரபாண்டியன் சுந்தரம் பாண்டியனால் விரட்டப்பட்ட வீரபாண்டியன் உஜ்ஜங்கியில போய் தங்கி அங்க அவன் வந்து அவனுடைய குடும்பத்தை விருத்தி பண்றான். இப்படி எல்லாம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் தான் வந்து இந்த பறையன்ற வழியில இருந்தா இந்த வரலாறுலாம் நம்ம மீட்டு எடுக்கணும். அந்த கல்வெட்டு இருக்காங்க, யாருக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது தான் இந்த விஜயநகரமும் பறையர்கள் சார்ந்தது தான், தமிழர்கள் தான் முதல்ல. ராஜராஜ சோழனை சொந்தம் கொண்டாடும் பறையர்கள் வந்து திருமாவளவனை எதிர்க்கிறீங்க? கண்டிப்பா எதிர்க்கும், கடுமையா எதிர்க்கும். அவர் வந்து பறையர்களை ஏற்றுக்கொள்கிற மட்டும் நாங்க அவரை பறையர்களை ஏத்துக்கலங்கிறீங்களா? அவரு ஏத்துக்கிறது இல்ல, நாங்க அவரை தமிழரா ஏத்துக்கிறது இல்ல. பறையர்களை அவர் பறையர்களை ஏத்துக்கிறார். அவர் பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா தானே இருக்காங்க பெருவாரியா. அந்த சமூக மக்களுக்காக தானே அரசியல் இயக்கம் துவங்கி ஒண்ணுமே தெரியாத மக்கள். இன்னும் கூட வந்து நீங்க பாருங்க, இந்த சேரி அப்படின்றாங்க தெரியுமா, இந்த சேரிக்காக இந்த திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காரு. இன்னும் கூட 70 ஆண்டு காலம் ஆச்சு. நான் கர்நாடகத்துல வாழ்றேன், நான் வன்னியர் வீட்டுல போய் சாப்பிட்றேன், வன்னியர்கள் என் வீட்டுல வந்து சாப்பிட்றாங்க. முதலியாருங்க என் வீட்டுல தேடி வந்து என் பக்கத்துல உட்காந்து என் வீட்டுல கொடுத்து சாப்பிட்டு என்கிட்ட நான் பேசுற வரலாறுங்களை கேட்டுட்டு அமைதியா சாயந்தரம் போறாங்க. இங்க சாதியே கிடையாது பெங்களூர்ல பொறுத்தவரைக்கும். எந்த சாதிங்கன்னு எங்களுக்கு எந்த சாதி மேல வன்மம் கிடையாது. பெங்களூர்ல இது தேவையே இல்லை. ஆனா இங்க அப்படி நடக்குதா? ஒரு கோடு போட்ட மாதிரி நடக்கிறாங்கயா. இந்த கோட்டை, இந்த எல்லையில அந்த பக்கம் கால வைக்க முடியாது. அவ்வளவு சாதிய வன்முறை இருக்கு இல்லையா? அதனாலதான் அதை உடைக்கிறதுக்காக தான் சாதி ஒழிப்பு அரசியல் பேசுறாரு திரும்ப. நீங்களாம் வந்து சாதியை மீட்டு உருவாக்கம் பண்றீங்க. பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் ஒருத்தர் மேம்பட்டு வந்துட்டான்னா அது எல்லாம் உடைஞ்சு போயிடும். அதுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? அந்த மக்களை இன்னும் வரைக்கும் வந்தியா
போனியா, குந்திக்கினியா, எந்துக்கினியா, இப்படி தானே பேச வச்சுருக்கிற. ம். அவனுக்கு ஒழுக்கமா தமிழை உருவாக்கிய ஒரு குடியை தமிழ் ஒழுங்கா பேசுறதுக்கு இன்ன வரைக்கும் சொல்லி கொடுக்கலையே நீ. ம். அப்ப எப்படி வந்து இங்க தமிழ் வாழும்? ம். சொல்லுங்கய்யா. அவர் பௌத்தத்தை தூக்கி பிடிக்கிறதுனால உங்களுக்கு விமர்சனங்கள் வருதோ? அப்ப நீ அப்ப மதத்தை ஏன் வந்து நான் மத வெறுப்பாளன் ஏன் சொல்ற? ம். ஏன் சொல்ற? நீ ஒரு மதவாதி தான். நீ இல்ல ராஜராஜ சோழன் மீது அவருக்கு கோபமோ அல்லது தமிழ் மன்னர் மீது கோபம் வர்றதுக்கெல்லாம் ராஜராஜ சோழன் கூட பௌத்த மதத்துக்கு நாகையில பௌத்த விகாரம் கட்டியிருக்கு. ம். 1 டன்னுல வந்து சிலை வச்சுதான் வந்து முன்னோர்கள் வந்து தங்கத்திலேயே 1000 கிலோல தங்கம் வச்சு சிலை வச்சுதான் அந்த சிலை பிற்காலத்துல வந்து திருடு போனதெல்லாம் வந்து வரலாறு இருக்கு. ம். அப்போ வந்து ராஜராஜ சோழனை வந்து ஏன் அப்படி பார்க்குற? நீ சாதியில பார்க்குற. அவன் சைவ மதத்துக்கும் சிறப்பு செஞ்சிருக்கிறான், ம். பௌத்த மதத்துக்கும் சிறப்பு செஞ்சுக்கிறான். ஏன் அவனை ஒரு மதம் சார்ந்த மாத்திரம் பார்க்குறேன்? ம். பௌத்த நெறியாளனா பாரு. ம். அவன் பௌத்த விகாரம் மட்டும் இல்லை, பல பௌத்த அறிஞர்களை வந்து அவன் விகாரில் வச்சிருக்கிறானே. ம். அப்போ நீ எதை சார்ந்து பார்க்குற? இப்போ திராவிடத்துக்கு மாற்றா வந்து தமிழின எழுச்சி உருவாகுது. ஆமா, இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நாங்கள் காலம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ம். திராவிடம் ஒடியணும், ம். தமிழ் தேசியம் ம். தமிழர் தேசியமா மாறணும். ம். தமிழ் தேசியம் பேசுறான், ம். இன்னைக்கு தெலுங்கு தான் தமிழ் தேசியம் பேசுறான், ம். மற்ற இனத்துக்காரன் தமிழ் தேசியம் பேசுறான். மோடி வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு, தமிழ் பேசுறாரு, மேடையில் வச்சுக்கின்னு சங்க இலக்கியத்தெல்லாம் வந்து பேசுறாரு. அது இல்லை, ம். நமக்கு தமிழர் தேசியம் வேணும். ம். அப்போ நீயும் நானும் ஒன்றாகணும். ம். இப்போ நீங்க வன்னியர், ம். நான் பறையர், ம். அவர் முதலியார், ம். நாம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாம ஒரு இனமா மேலே எழுந்துக்கணும். ம். அப்படி ஒன்று நடக்குமா? நடக்கணும் ஐயா. இதுதான் வந்து காலத்தினுடைய அவசியம். இல்லை, பொதுவாக பறையர்கள் ஆதி திராவிடர், திராவிடர் அப்படிங்கிற அரசியல் இப்போ இது முன்னெடுத்தாங்க. உடஞ்சதான். நீங்களாம் அதெல்லாம் எதிர்த்து இது பேசுறீங்க. இருக்கிற முட்டை நீங்க என் கூட வரமாட்டீங்க. ம். இந்த திராவிடம்ன்ற ஒரு இதுவும் தலித்ன்ற ஒரு இதுவும். ஐயா, நான் குப்பை, ம். தலித், நான் கந்தல், ம். குப்பை, என் பக்கத்துல இருந்து வந்து உட்காருவீங்களா? ம். நீங்க சொல்லுங்க. ம். நான் தலித். ம். தலித்னா என்ன? ம். கந்தல், அருந்து போன கந்தல், குப்பை, நீங்க இழிவு. தலித்தியம் திராவிட அரசியல்ல எதிர்க்கிறீங்க. ஆமா, தலித்துங்கிற வார்த்தையே உங்களுக்கு உடன்பாடு இல்லை. வேண்டாம். எனக்கு எங்க அப்பா வச்ச பேர் எனக்கு இருக்கியா? ம். எனக்கு என் தமிழ் வச்ச பேர் எனக்கு இருக்கு, ம். எங்க அப்பா வச்ச பேர் எனக்கு இருக்கு. ம். அதை தவிர்த்து நீ என்ன ஒரு பேர் வைக்கிறது எனக்கு? ம். இல்ல திராவிடர்கள் ஆதி திராவிடர்கள்னு வச்சிருக்காங்க. அதுல இருந்து வர்ற நீங்க பறையர் அரசியல் முன்னெடுக்கிற நீங்க அந்த ஆதி திராவிடர் எந்த தமிழ் சங்க இலக்கியத்துல எந்த இலக்கியத்துல ஆதி திராவிடன் இருக்கு? ம். அப்படி ஒரு காட்டுங்க, நானும் வந்து திராவிடன் பேர் வச்சுக்கிறேன். நீங்க இப்ப ஆதி திராவிடர்ங்கிற அந்த சான்றிதழ்களை எரிக்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. அதை எடுக்கணும் அப்படின்றோம், அதை நீக்கணும். ம். இப்போ ஆதிக்குடி பறையர்கள், ம். ஆதிக்குடி பறையருடைய பிறப்பு இதுல வந்து ம். திராவிடம் இருந்தா ம். மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி நீக்க முடியாத? ம். அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்கு உதவணும். ம். அப்ப அட்டவணை பிரிவினர் எல்லாருக்குமே ஆதி ஆமா, திராவிடம் போட்டு கொடுத்தாங்க. ஆதி தமிழ் குடியுடைய பிறப்பு சான்றிதழ வந்து திராவிடன் இருந்தா ம். இங்க மத்த எப்படி வந்து நான் திராவிடன் இல்லைன்னு சொல்ல முடியும்? ம். இல்லைன்னா பறையர்களை வந்து தமிழன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ம். அப்ப எங்களுக்கு அந்த இழிவு தேவையில்லையே. ம். இப்போ எல்லா தமிழ் குடியும் வந்து திராவிடத்தை எதிர்க்குது. ம். ஆனா என்னுடைய பிறப்பு சான்றிதழ்ல அந்த அந்த மலத்தை நான் எப்படி வச்சு நிற்க முடியும்? ம். அதனால அதை எரிக்கணும்ங்கிறீங்க. ஆமா, அது வந்து எங்களுக்கு உடம்பு கூசுது இல்ல. ம். அதுக்கான ஒருங்கிணைப்புகள் ஏற்பாடு பண்றீங்களா? ஒருங்கிணைக்க ஏற்பாடு பண்றோம். பறையன்னு கொடுத்துரு, ம். ஆதி தமிழர் ம். போடு, பிராக்கெட்ல தனியா அது கொடு. ம். இல்ல சான்றிதழ் அதை அப்படி நீங்க கேட்கறது நியாயம். நான் கேட்கறது வந்து தேவேந்திர குலத்தார் ம். தேவேந்திரர்னு கொடுங்க, கொடு, பறையருக்கு பறையர்னே கொடுங்க, கொடுங்க. வள்ளுவருக்கு வள்ளுவர்னே வள்ளுவர்னு கொடுங்க அப்படிங்கிற இதெல்லாம் போட்டு சரி. அது என்னாகுது, அந்த காலம் வந்து கீழே கொடுத்துரு, பிராக்கெட்ல கொடு. ம். சரி. அப்போ இந்த அட்டவணை பிரிவுல எத்தனை சாதிகள் இருக்குது அது ஒரு ஆ. வந்துடும். ஆதிராவிடங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. வேண்டாம். ம். இதுக்கு எதுவும் போராட்டத்தை முன்னெடுக்க போறீங்களா? இப்போ போராட்டத்தை முடுக்கிறதுக்காக தான் அதுக்காக வந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை அவர் வந்து சந்திக்கணும் அப்படின்னு ம். முதல்ல வந்து ஐயா குணா வந்து சொல்லியிருந்தாரு. ம். எவனும் வந்து ம். தமிழ்நாட்டில் ம். திராவிட அடிவருடியாக தான் இருக்காங்க. ம். அதனால யாரும் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ம். இந்த ஏர்போர்ட் மூர்த்தி ம். நம்ம வந்து பறையர்கள் சார்ந்து இயங்குறாரு. சீமான் பொதுவா எல்லா இனத்தையும் எல்லாரும் சேர்க்கிறாரு. அவர் பொதுவா இருக்கட்டும், ம். சேர்ந்து நாம் தமிழ் கட்சியோட இணைந்து நீங்க பயணிக்கணும். செயல்படுங்க ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். நம்ம நாம் தமிழ் அதுக்கான கட்சி முயற்சிகளை நீங்க எல்லாம் முயற்சியில இறங்கி வேலை செய்யறோம். ஆ. நாம் தமிழ் கட்சி வந்து ம். அவர் வந்து சாதி அரசியல் இறங்கக்கூடாது, ம். தேவையே இல்லை அது.
ம். ஏன்னா அவர் வந்து அனைத்துக்கமான அனைத்து சமூகங்கள் தமிழ் கொடிகளையும் இணைச்சு பயணிக்கிற ஒருங்கிணைப்பு. ம். நாம ஆனா உள்ளுக்குள்ள நீங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்தியானவர்கள் போன்றவர் பறையர் அவரை அரசியலில் சந்திச்சு அந்த விடுதலை முன்னெடுக்க விரும்புறீங்க. போயிட்டு, இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் அதுதான் கோபம் எங்களுக்கு. ம். அதாவது அப்பாவே ஒரு மனுஷன் நடந்து வரான், ம். அவனை 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. என்ன நான் தற்காத்துக்கிறதுக்கு கூட இந்த மண்ணில் முடியலன்னு சொன்னா, ம். அதாவது என்னுடைய உயிரை காப்பாற்றி நான் ம். இந்திய சட்டம் சொல்லுது, ம். என்னை நான் தற்காத்துக் கொள்வது. நான் போய் ஒருத்தனை கொலை பண்ணக்கூடாது. ம். என்ன 4 பேர் அடிக்கிறதுக்கு வரோம்னா என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற போல நான் ம். இது இந்திய அரசியல் சட்டம். இந்த சட்டத்தை கூட இந்த தெரியலன்னா அப்ப என்ன பண்றது? ம். அவர் அதானே செஞ்சாரு. ம். அவர் ஏதோ ஒரு அதெல்லாம் குண்டாஸ் போட்டதுக்கெல்லாம் பின்னணி திருமாவளவன் அவர்களுடைய நீதிமன்றத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அவங்களுக்கு உரைக்காது. ஏன்னா திராவிடத்துக்கும் தலித்துக்கும் உரைக்காது. திருமாவளவன் அவர்கள் திராவிடத்தின் பக்கம் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதுனால தான் நீங்க இந்த பறையர்கள் ஆமா வந்து ஆமா எதிர்த்து திராவிடத்தையும் தூக்கி பிடிக்க கூடாது, தலித்தையும் தூக்கி பிடிக்க கூடாது. ரெண்டையும் தூக்கி ஆமா, பிடிக்கிறது. இந்த மண்ணுக்காக இருக்கீங்க. ம். இந்த மண்ணுக்கு வந்தேரிகள் இருக்காங்க. ம். வந்தேரினா தவறு இல்லை, வந்து குடியேறியவர்கள் ம். இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வேலை எல்லாருமே செய்யுங்க. எல்லா நிலப்பரப்புலையுமே நீங்க வந்தேரிகள் தாங்க. அவங்களுக்கு வேலை செய்யுங்க. ஏதோ ஒரு 200-100 வருஷத்துக்கு சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கும் வேலை செய்யுங்க. ம். ஆனா தாய் குடிக்கு நீங்க என்ன செய்யணும்? ம். தாய் குடிக்கு தனியா அதுக்காக ஏதாவது வந்து நீங்க ம். செய்யணும். எதிர்பார்த்தோம் 87ல இருந்து திருமாவளவன் எதிர்பார்த்தோம். ம். இல்லையே, திருமாவளவன் பறையர்களை ஏமாத்துறாருன்றீங்களா? ஏமாத்துறது இல்ல, ம். குழி பறிக்கிறாருன்னு சொல்றோம். பறையர்களை வீழ்த்த குழி பறிக்கிறார். அதுல ஆமா. என்ன அவருக்கு லாபம் கிடைக்கும் போது? மத்த சாதிக்காரன் அவருக்கு ஆதரவா இன்னொன்னு சொல்ல போனா நம்ம ஐயா குணாவுடைய வார்த்தையில பார்க்கும்போது அவர் தமிழரே இல்லைன்றத நம்ம பார்க்கறோம். ம். ஏன் நான் எல்லாரும் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் இல்லையா? ம். உனக்கு எங்கேயுமே ஆடலையே, ம். அப்ப எப்படி உன்னை நம்ம ஏத்துக்கணும்? புரியுது? சரி, இப்போ சீமான் அவர்களுடைய இந்த அனைத்து தமிழ் குடிகளையும் ஒருங்கிணைச்சு பயணிக்கிற பயணம் வந்து சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது சரி. இது எல்லாருமே இப்போ வந்து எல்லாரும் பறையர்கள் எல்லாரும் ஒன்னாயிருவீங்க, தேவேந்தர்கள் எல்லா எல்லாம் கூடயும் ஒன்னாயிருவீங்க. ஒண்ணா ஒருங்கிணைச்சு ஒரு ம். தமிழர் தேசிய அரசியல சீமான் முன்னெடுக்கிறாரு. ம். அது வரவேற்கின்றது தானே. அதில் நம்ம எதுவுமே ம். சில முரண்பாடுகள் வரும், அது பேச்சிலே இதெல்லாம் வரும். அது நம்மளும் பேசுவோம். ஆனாலும் அண்ணன் வந்து தம்பிகள் பேசி அதை சரி பண்ணிக்கிடுவீங்க. அது பேசிக்குவோம். ம். அதுல எந்த முரண்பாடும் ம். கிடையாது. தமிழர் தேசிய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை. ம். ஆனா இந்த மாதிரி வந்து தலித்திய அரசியலும் ம். திராவிட அரசியலும் தமிழ் நிலத்திற்கு சாபக்கேடு. ம். உங்களுடைய இந்த ஆதிராவிடர் நகல் அந்த சான்றிதழ் எரிப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கிடைக்கும் நம்புறீங்களா? முயற்சி திருவினையாகும். ம். அது மற்ற குடிகளும் நமக்கு வந்து ஆதரவு ஆதரவு கொடுக்கணும். கொடுக்கணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து பிசிஆர்ல வந்து கைது பண்ணுவான்ற மாதிரி சில பேருக்கு வந்து மிரட்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ம். அது அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானே இருக்கிறாங்க. அது இந்த சமூகத்தை சேராதவங்க வந்து இதுல இது பண்ணா பிசிஆர்னு ம். நீங்க இப்படி போராடலாம். ம். ஆதிக்குடியுடைய விடுதலை. பிறப்பு சான்றிதழ்லயே வந்து திராவிடன் இருக்கு. ம். அப்போ ஆதிக்குடிய வந்து தாய்க்குடிய வந்து திராவிடன் அது எங்களுக்கு இழிவு தானே. ம். அப்போ அதை நீக்கடான்னு சொல்லிட்டு மற்ற குடி எங்களுக்கு சார்பா வரட்டும். ம். என்ன தவறா இருக்குது? ம். சரி, பிசிஆர் வந்து அப்படிதான் நம்மள என்ன பண்ணிட முடியும்? ம். 10 பேர் சேர்ந்தா ம். அது கலவரம், பிரச்சனை. 100 பேர் சேர்ந்தா ம். அது கலவரம். 1000 பேர் சேர்ந்தா அது புரட்சி. ம். சேர்ந்தா நம்ம வெற்றி பெறலாமே. சரி, உங்கள்கிட்ட பறையர்கள்ட்ட நீங்க அந்த விழிப்புணர்வு உண்டு பண்றதுக்கான வேலைகள் ஆமா, செய்றீங்க. நல்லது தோழர், மகிழ்ச்சி. ஆமா. நன்றி.